இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு தேவ பிரசன்னத்தை வாஞ்சித்தல். So today the title of our message is Desiring the Presence of God. நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக யாத்திரையாகமம் 33வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். I would like to remind us a few scriptures from Exodus chapter 33 as a foundation for our message. யாத்திரையாகமம் 33:13 வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது இதனால் அறியப்படும். நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். 18-19 வசனம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று தேவன் சொன்னார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த ஆண்டு நம்முடைய சபைக்கு தேவன் கொடுத்ததான தீர்க்கதரிசன வார்த்தை கட்டப்படுதல். This year the prophetic word that God gave us as a church is a year of building. ஆகவே இந்த காலையில் உங்களோடு கூட நம்முடைய சபைக்கான தரிசனத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். So this morning we're delighted to be able to remind you and refresh again the vision that God has given us as a church. அடிக்கடி தரிசனத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். It's important to keep refreshing the vision. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சரியான தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் திசை கெட்டு அழிந்து போய் விடுவார்கள். Because the Bible says where there is no vision, people have no direction and they perish. அவை சபையாக நாம் கூடி வரும் பொழுது நம்முடைய சபையின் தரிசனம் என்ன, இந்த திருச்சபைக்கு தேவன் கொடுத்த வழி நடத்தல் என்ன என்பதை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். So when we come together as a church, it's important for us to understand what is the vision that God has for us and what is the direction in which God wants to lead us. நாம் எல்லாரும் அறிந்திருக்கபடி சபைனா ஏதோ ஒரு நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்பதற்காக நாம் ஒன்றாய் கூடி வருவதில்லை. We're not just coming together for sake of entertainment or happiness. சபை என்றா ஏதோ ஒரு சோஷியல் கிளப் அல்ல, ஒருத்தர் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு பேசிக்கொண்டு போகக்கூடிய ஒரு இடம் அல்ல சபை. Church is not a social club where you just come to meet people and shake their hands. சபை என்று சொன்னா ஏதோ ஒரு மத சம்பிரதாயம் அல்ல. நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு நல்லா இருக்குது, கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நினைப்பதல்ல சபை. Church is also not a ritual where you think that if you go to church somehow you receive the blessing of God. சபையை குறித்து தேவனுக்கு ஒரு விசேஷித்த நோக்கம் உண்டு. There is a specific purpose that God has for the church. சபையை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. There is a plan that God has for the church. அந்த தெய்வீக திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தான் நாம் இந்த காலையில ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். We have gathered together here this morning to understand and then to fulfill the divine purpose that God has for us as a church. கைகளை உயர்த்தி ஆமென் என்று சொல்லலாமா? Can we say an amen? Hallelujah. You will hear these 4 phrases repeated again and again in our congregation. நீங்கள் மீண்டும் மீண்டும் நம்முடைய சபையில இந்த 4 வார்த்தைகள் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதை நீங்கள் கேட்பீர்கள். And this is going to become the vision and the mission of our church. இதுதான் நம்முடைய திருச்சபையினுடைய தரிசனமாக, நம்முடைய சபையின் ஊழியமாக இருக்க போகிறது. Are you ready? ரெடியா இருக்கீங்களா? These
4 phrases are going to revolutionize the gathering that we're going to gather every Sunday. இந்த 4 வார்த்தைகளும் ஒவ்வொரு ஞாயிறும் ஒன்றாய் கூடி வருகிற அந்த கூடி வருதலை அப்படியே மாற்றப் போகிறது, ஒரு புரட்சி ஏற்படுத்த So போகிறது. here are the 4 phrases. இந்த 4 வார்த்தைகள் நல்ல கவனமா கேளுங்க. Let us build the church, சபையை கட்டுதல், bless the church, சபையை ஆசீர்வதித்தல், love the church, சபையை நேசித்தல், and send the church. சபையை அனுப்புதல். All right, you're going to help me here this morning. இந்த காலையில எனக்கு உதவி செய்வீங்களா எல்லாரும்? Shall we say together? எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? Build the church. சபையை கட்டுதல். இவ்வளவுதான் சத்தமா? கொஞ்சம் நல்லாதான் A சத்தத்தை little bit சொல்லுங்க. louder. Bless the church. சபையை ஆசீர்வதித்தல், Love the church. சபையை நேசித்தல், And send the church. சபையை அனுப்புதல். So this week we're going to begin on the first phrase, which is build the church. அவை இந்த காலையில சபையை கட்டுதல் என்கிற அந்த முதல் பாகத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். We all understand when I say build the church, I'm not referring to the structure of this building. கட்டுதல் என்று சொன்னா ஏதோ இந்த கட்டடத்தை கட்டுவதல்ல. The church is you and me. சபை என்றால் நீங்களும் நானும் தான் சபை என்று பொருள்படுகிறது. The church is us. When we gather together, we become the church. சபைனா என்ன? நீங்களும் நானும் ஒன்றாய் கூடி வருவதை தான் தேவன் சபை என்று அழைக்கிறார். So when we say build the church, we are referring to building up of ourselves. அவை சபையை கட்டு என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கட்ட வேண்டும் என்பதை தான் அது This ஞாபகப்படுத்துகிறது. is a huge subject for us to be able to deal with, and we'll look at different areas of which God is wanting to build us. ஆகவே இது ஒரு மிகப்பெரிய தலைப்பு என்றாலும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எந்தெந்த இடங்களில் நம்மை கட்ட விரும்புகிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமா But the இருக்கிறது. area that we're going to focus is building up our spiritual life by pursuing the presence of God. ஆனால் இந்த காலையில நாம் முக்கியப்படுத்தக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்விதமாய் கட்ட முடியும், விசேஷமாக தேவனுடைய பிரசன்னத்தை பின்தொடர்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கட்ட முடியும் என்பதை தான் இந்த காலை சிந்திக்க போகிறோம். காரணம் என்னவென்று சொன்னால் தேவனை ஆராதிப்பது மிக முக்கியமான காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாமா? Worship is such an important part of our gathering together. நம்முடைய சபைக்கு நீங்கள் தொடர்ந்து சில வாரங்களாக மாதங்களாக வந்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் மிக முக்கியமாய் பார்ப்பீங்க, நம்ம சபையில ஆராதனைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். If you've been coming to our church for a little while, you will know that we give a lot of importance to our corporate worship. நாம் கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்திலே தேவன் தம்முடைய ஜனத்தை சந்திக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்தின் வாழ்விலே ஒரு தொடுதலை, ஒரு மாறுதலை, ஒரு விசேஷித்த பிரசன்னத்தை கட்டளையிடுகிறார். அதுதான் ஆராதனை. In our times of worship, God meets with us, God touches our lives, and there is a divine transformation that takes place. நம்ம சபையா இப்படி கூடி வருகிறதுக்கும் மற்ற ஒரு பொது கூட்டத்துக்கு என்னங்க வித்தியாசம்? எல்லாரும் இப்படிதானே கூடி வராங்க. Maybe you're asked the question, what is the difference between us gathering together and there's so many other people groups that also gather together? உலகத்துல நடக்கிற பல வகையான கூட்டங்களுக்கும் சபை ஆராதனைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், எப்பொழுதெல்லாம் நாம் கூடி வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவன் நம் நடுவில் இறங்கி வருகிறார். The difference between the gathering of the world and the difference of the people of God gathering is whenever the people of God gather, the presence of God comes down in that place. இன்றைக்கு காலையில நாம் தேவ பிரசன்னத்தை உணர்கிறோம். ஏனென்றால் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவரே நம் நடுவில் இறங்கி உலாவி நம் நடுவில் அசைவாடுகிற தேவனாய் We இருக்கிறார். experience the presence of God because when we worship Him, He comes down and begins to manifest His presence in our midst. ஆகவே தான் யாத்திரையாகும் 33வது அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பக்தன் மோசே இவ்விதமாய் சொல்லுகிறார். And that's why Moses cries out in Exodus chapter 33 verse 16 this way.
ஆண்டவரே நாங்கள் விசேஷமானவர்கள் என்பதை இதனால் அறிந்து கொள்வோம். Lord, how do we know that we are a special people? நீர் எங்களோடு கூட வருவதனால் It's அல்லவா. because you are with us. கைகளை அசைத்து ஆமென் என்று Come சொல்லலாமா? on, lift up your hands, say amen. பக்கத்திற்கு கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப விசேஷமானவர்கள். Shake your neighbor and tell them you are very special. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. You're not ordinary. நீங்கள் விசேஷமானவர்கள். You are very special. காரணம் தேவன் நம்மோடு கூட வருகிறார். Because God comes with us. மோசே எவ்வளவு வல்லமையான அந்த வார்த்தையை சொல்லுகிறார். What a powerful statement by Moses. தேவனுக்கு நாங்கள் விசேஷமானவர்கள். We are special to God. பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டில் நாங்கள் விசேஷமானவர்கள். Of all the people in the earth, we are special to God. காரணம் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது. Because the presence of God is with us. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஒரு வெளிப்படையான தேவ பிரசன்னத்தை அனுபவித்தனால் தான் மோசே தைரியமாக அந்த வார்த்தை சொல்லுகிறார், நாங்கள் விசேஷித்தவர்கள், தேவ பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது என்று சொல்லி. Moses and the people of Israel experienced this manifest presence of God for over 40 years. And that's why Moses boldly declares that we are a special people because of the presence of God manifested in us. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்களோடு இல்லாவிட்டா நாங்க ஒண்ணுக்கும் உதவாதவங்கயா, எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது. The psalmist says in Psalm chapter 20 verse 7, he says, let the people and the nations of the world trust in their horses and in their chariots, but we will trust in the manifest presence of God. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், இந்த உலகத்தின் மக்கள் ரதங்களிலும் குதிரைகளிலும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருப்பதை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். And I love how God answers this cry of Moses. இந்த மோசேயினுடைய விண்ணப்பத்திற்கு தேவன் எவ்வளவு அழகா பதில் தருகிறார் என்பதை நான் பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறேன். God assures Moses and he says, Moses, I'll go with you and my presence will be with you, he says. மோசேக்கு தேவன் வாக்களிக்கிறார், மோசே நான் உன்னோட கூட வரப்பா, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வாக்குறுதி தருகிறார். He says, I will give you rest, he says. ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். And the Hebrew word for rest means to be at peace, to be at comfort in your situation. அந்த எபிரேய வார்த்தை இளைப்பாறுதல் என்பதற்கு உனக்கு நான் நல்ல நம்பிக்கை தருவேன், உனக்கு நல்ல மன உறுதியை தருவேன், நல்ல சமாதானத்தை தருவேன் என்பதாக இருக்கிறது. And God was saying, no matter what the battle is, no matter how difficult the situation is, you will still have my rest, my peace in all those circumstances. தேவன் மோசேக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், மோசே வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் டோன்ட் வரி, கவலைப்படாதே, என் பிரசன்னம் உனக்கு இளைப்பாறுதலை தரும் என்று சொல்கிறார். This hunger for the presence of God is slowly fading away in many churches today. ஆனா பரிதாபமான காரியம் என்னன்னா, இன்னைக்கு அநேக திருச்சபைகள்ல இந்த தேவ பிரசன்னத்தை நாடுதல் வாஞ்சித்தல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது. The services are very time sensitive. They don't have the time to really wait or ask for the move of the presence of God. இன்னைக்கு ஆராதனைகள், அநேக ஆராதனைகள் மணி நேரத்தை மையமாய் கொண்டு ஓடுகிறது. தேவ பிரசன்னத்துல காத்திருக்க அநேகருக்கு முடிவதில்லை. People are satisfied with just singing a few feel good songs. அநேக ஜனங்கள் ஏதோ வந்தோம், ஒரு சில பாட்டை பாடணும் போனோம் என்று சொல்லி அந்த நிலையிலே வாழ்கிறார்கள். Most of the songs that are sung in our churches today are just fluffy feel good songs with no theology, with no word of God in them. இன்றைக்கு அநேக சபைகள்ல பாடப்படக்கூடிய அநேக பாடல்கள் டப்பாங்குத்து பாடல்கள், சும்மா ஆடணும் பாடணும், அந்த பாடல ஒரு அர்த்தமும் இல்லை, அந்த பாடல ஒரு வேத வசனத்தின் சாரமும் கிடையாது. They all ask and sing, oh I need blessings, I want you to touch me. இன்றைக்கு அநேகம் பாடல்கள், கிறிஸ்துவ ஆராதனை பாடக்கூடிய பாடல்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதி,
ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னை தொடும் அப்படிங்கிற பாட்டு தான் இருக்கு. Instead of our worship being God focused, it has become self focused. ஆராதனைனா என்ன என்ன என்று சொல்லி பாடக்கூடாது. ஆராதனையின் மைய கருத்து உம்மை ஆராதிக்கிறேன், நீர் நல்லவர், அவரை பற்றிய பாடல்கள், அவரை உயர்த்தக்கூடிய பாடலா இருக்க வேண்டுமே தவிர என்ன என்ன என்கிற பாடல்கள் வரக்கூடாது. Many worship leaders today, all they do when they stand on the platform is put out a performance for people. இன்றைக்கு அநேக ஆராதனை வீரர்கள் ஆராதனை நடத்தன்னு சொன்னா தன்னைத்தான் வெளிப்படுத்திக் கொள்வதில் தான் அவர்கள் முக்கிய கவனம் செலுத்துகிறார்கள். They try to stir up the emotion of the people by getting them to clap, getting them to jump, getting them to shout. இன்னைக்கு ஆராதனை நடத்துகிற அநேக ஆராதனை தலைவர்கள் பக்கமா ஜனங்களுடைய கவனத்தை திருப்பதற்கு பதிலா ஜனங்களை ஒரு உணர்ச்சி வசப்படுத்தி கையை தட்டு, காலை தட்டு, டான்ஸ் ஆடு, குதி, உருளு என்று இப்படி எல்லாம் சொல்லி அவர்களை உணர்ச்சி வசப்படுத்துகிறார். Today worship time in our churches have become times of gimmicks. இன்றைக்கு நம்முடைய சபைகளே அநேக சமயத்துல ஆராதனை நேரம் இவ்விதமான அவருடைய தந்திரங்களாக காணப்படுகிறது. And the reason they're following these gimmicks is because there is no manifest presence of God among the people. இன்றைக்கு ஆராதனை நேரத்துல அது பாட்டுக்கு புகை மேல வருது, அப்படியே ஒரு அதிர்து. இதெல்லாம் காரணம் என்னன்னா அவர்களால் தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியாதபடினால அவர்கள் தேவ பிரசன்னத்தை இப்படி உண்டாக்க பார்க்கிறார். The time of worship is not to promote CDs or albums or to promote yourself. ஆராதனை நேரம் என்பது நான் பாடின சிடி வாங்குங்க, இந்த சிடி நல்லது என்று சொல்லி நம்மை நாமே அறிமுகப்படுத்துவதற்காக அல்ல. It is a time to fix our eyes on the King of all kings, the God of the universe, and to give to him what belongs to him. ஆராதனை நேரம் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டு அவருக்குரிய மகிமையை, கனத்தை, ஸ்தோத்திரத்தை செலுத்துவதுதான் ஆராதனையாக இருக்கிறது. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேயா, ஐ வர்ஷிப் யூ லார்ட், உமக்கு துதிகளை செலுத்துறேன்னு சொல்லி அவரை ஆராதிக்கிறோம். ஆராதனை நேரத்துல ரெண்டு விதமான பிரசனம் உண்டு. ஒன்று பொதுவான பிரசனம். There are two different kinds of presence of God. One is the general presence of God that we read in the Bible. மற்றொன்று விசேஷித்த வெளிப்படுத்தப்பட்ட தேவ பிரசனம். The other kind of presence is the manifested presence of God. பொதுவான பிரசனம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். The general presence God has already promised us. தேவனுடைய வார்த்தையில சொன்னா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. God has already promised us, says I will never leave you nor will I forsake you. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Even till the end of age I will be with you always. என் நாமத்தினால் எங்கே ரெண்டோ மூன்றோ பேர் கூடி வருகிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். 2 or 3 people are gathered in my name, I shall be in their midst, God says. அது பொதுவான தேவ பிரசனம். That is the general presence of God. எப்பொழுதெல்லாம் தேவ பிள்ளைகள் கூடி வருகிறார்களோ நாம் எங்க போனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Wherever we go, wherever we gather together as people of God, God is with us. ஆனால் அதை இப்பொழுது நான் முக்கியப்படுத்துவதில்லை. I am not focusing on that presence here. ஆனால் நாம கூடி வரும் பொழுதெல்லாம் ஒரு வெளிப்படுத்தப்பட்ட பிரத்யேகமான தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். But every time we gather together, our desire should be to experience the manifest presence of God among us. அதுதான் நம்முடைய ஆராதனை விசேஷமாக்குறது, வித்தியாசமாக்குறது. That's what makes our worship different and makes our gathering special. அப்படியானால் பிரத்யேகமான வெளிப்படுத்தப்பட்ட தேவ பிரசன்னம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள So we need to வேண்டும். understand what is the manifest presence of God. அந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவ பிரசன்னத்தை சுருக்கமா சொல்ல வேண்டும் சொன்னா ஒரே வார்த்தையில தேவ மகிமை இறங்கி வருதலா The இருக்கிறது. simplest way to explain the manifest presence of God in one word would be the glory of God coming down. மகிமை என்பதின் எபிரேய பதம் கபூத். The Hebrew word for glory is kabod. அந்த கபோத் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன சொன்னா weight, heavy, அது அதிக கனமானது என்று சொல்லி அர்த்தம். The meaning of the word kabod means
weight or heaviness. தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தப்பட்ட மகிமை இறங்கி வரும் பொழுது அங்கே ஒரு கணம், அங்கே ஒரு அருமையான தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரக்கூடியதா So இருக்கிறது. when the presence of God is manifested in the glory, there is a heaviness and there's a weight that begins to take place. அது விலையேறப்பட்டது, அது விவரிக்க முடியாதது, அது மகிமையானது, அது தேவனுடைய கனத்தினால நிறைந்தது, அது தேவனை கனப்படுத்தக்கூடிய ஒரு மகிமையான நேரம். It is a special thing. It is beyond words. It is precious. When the glory of God comes down, it is a time to honor and glorify Him. மகிமையை விவரிங்கன்னு சொன்னா மகிமை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. மகிமை என்றால் தேவன் இறங்கி You வருகிறார். cannot explain glory easily because glory means God coming down among us. அந்த மகிமை என்று சொன்னால் என்ன? அதை அப்படியே தொட்டு பார்க்கக்கூடிய அந்த இடம் முழுவதும் ஒரு தேவ பிரசன்னத்தினால நிரம்பி அவர் நம்முடைய நடுவில் உலாவுகிறதை நம்முடைய உள்ளங்கள் உணர்ந்து பரவசம் அடைகிறதா Glory means மகிமை. a tangible manifestation of God's presence that we can feel and touch when God is among us. ஆயிரம் பிரசங்கம் பண்ண முடியாததை அவருடைய மகிமையான பிரசனம் இறங்கி வரும் பொழுது ஒரே நொடி பொழுதிலே அதை செய்யக்கூடியதா இருக்கிறது. What 10,000 sermons cannot do, just one encounter in the glory of God can do amazing. தேவ பிள்ளைகள் உள்ளத்தை திறந்து கர்த்தரை ஆராதிக்கிற வேளையிலே அவருடைய மகிமையான பிரசனம் இறங்கி வரும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படும். When the people of God open their hearts and pursue Him, bondages are broken in His presence. பர்வதங்கள் மெழுகு போல் உருகும். Mountains melt like wax. வியாதிகள் சுகமடையும். Sickness is healed. பிசாசு பிடித்தவன் அலறி அடித்துக் கொண்டு ஓடி அந்த பிசாசின் கட்டுகளை விடுதலையாகி தேவனை துதிப்பார்கள். People who are bound by demonic oppressions will be set free and delivered from it. தேவ பிரசனம் இறங்கு வரும் பொழுது பாவி முதற்கொண்டு மனங்கசந்து அழுது ஐயோ நான் பாவி இயேசுவே என்னை இரட்சியும் என்று கதறி அழுவார். When the manifest presence of God comes down, every single sinner in this room will weep and cry and ask for repentance. தேவ பிரசனம் இறங்கி வரும் பொழுது உள்ளங்கெல்லாம் உருகி கண்ணீர் தாரை தாரையாக வழிந்தோடி அந்த அன்பின் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடியதாக When the இருக்கும். presence of God comes down, weeping begins to take place and people begin to experience this incredible love of அந்த God. மகிமை இறங்கி வரும் பொழுது மகிமை உன் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். When the glory comes down, the glory begins to transform our lives. அந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்து அதை மறக்க முடியாத அனுபவத்துக்குள் நம்மை நடத்தி கொண்டு போகும். That glory, when it begins to work in our lives, leaves a mark for the rest of our lives in our lives. So the question you may be asking is, how do we experience the manifest presence of God in our lives? ஏன்னா இந்த காலையில கேள்வி என்னன்னா இந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவ பிரசன்னத்தை நான் பெற்றுக்கொள்வது எப்படி, அடைவது எப்படி? The manifestation of God's presence happens when God's people in unity, in one cry out to Him in hunger and thirst for His presence. இந்த வெளிப்படுத்தப்பட்ட தேவ பிரசனம் எப்பொழுது இறங்கி வரும்னு சொன்னா எல்லா தேவ ஜனங்களும் ஒரே ஆவியோடு ஒரே இருதயத்தோடு தேவனை பார்த்து அவரை நோக்கி கதறி அழும் பொழுது அவருடைய பிரசன்னம் வெளிப்படும். When there is a true hunger and a thirst to meet with God, to have an encounter with His presence. உண்மையான ஒரு பசி, உண்மையான ஒரு தாகம், தேவனை சந்திக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் நான் வந்து காணப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாகும் பொழுது அப்பொழுதுதான் தேவ மகிமை இறங்கி வரும். Sometimes many of us, when we gather together, we have a very complacent attitude about God's presence. அநேக சமயத்துல நாம் இப்படியெல்லாம் கூட்டி வரும் பொழுது தேவ பிரசன்னத்தை குறித்து அவ்வளவு உணர்வா இருக்கிறதில்ல, அப்படியே ஒரு நிர்விசாரமா இருக்கிறோம். Even though we have needs and problems and pain in our life, நம்முடைய வாழ்க்கையில தேவைகள், குறைகள், பிரச்சனைகள், வலிகள் எல்லாம் இருந்தா கூட we come to His presence and say, God, if you can
touch me. If you can, change my life. If not, it's okay. I'll continue living on in my pain and misery. அவருடைய பிரசன்னத்துல வரும்போது ஆண்டவரே சித்தமா இருந்தா தொடுங்களேன், என்ன பரவாயில்ல, நான் வேற ஏதாவது வழி பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக்கிறோம். There are many of you who are okay with continuing to live in your pain, in your misery, in your defeats. நம்ம ஆண்டுடைய சமூகத்துல அநேக டைம்ல வரும் பொழுது பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, கஷ்டம் வலி இருந்தா பரவாயில்ல, அப்படியே தொடர்ந்து வாழ்க்கை ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு தான் வருகிறோம். There is no desperation, there is no cry from the depths of our heart for God to truly change our situation. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னை எப்படியாவது தொட்டாக வேண்டும், இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படியாவது மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு முடியாத சூழ்நிலை கர்த்தர் இன்னைக்கு தொட்டே ஆக வேண்டிய நிலையில வர்றது But there is கிடையாது. a prayer like Jacob that says, I will not let you go until you do something in my life. ஆராதனைக்கு வரும் பொழுது நாம் என்ன சொல்ல வேண்டும்? யாக்கோபை போல சொல்ல வேண்டும், ஆண்டவரே நீர் இன்று என்னை தொட்டால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை, நான் உம்முடைய பிரசன்னத்தை விடுவதில்லை என்கிற வாஞ்சையோடு கூட வருவாய் என்று சொன்னால் அங்கே தேவன் உன்னை தொடுவார். A prayer like Hannah that grabs the altar and says, God, I need my situation to be transformed by your power. அன்னாளை போல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அழ வேண்டும், ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய பிரசன்னம் என்னுடைய மலட்டுத்தன்மை மாற்ற வேண்டும், என்னுடைய வறட்சியை மாற்ற வேண்டும் என்று அழுது புலம்ப வேண்டும். That's why Moses cried out and he says, God, we will not leave this place until you promise us, until you give us your assurance that you're going to come with us and be with us, because that's what's going to set us apart from the nations. ஆகவேதான் மோசே அவதமாய் தேவனிடத்திலே மன்றாடுகிறான், ஆண்டவரே உங்க பிரசன்னம் எங்களோடு கூட வராவிட்டால் இந்த இடத்தை விட்டு எங்களை எடுத்து செல்ல வேண்டாம், உங்களுடைய பிரசன்னம் இல்லைன்னா எங்களால வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியாது, உங்கள் பிரசன்னம் எங்களுக்கு தேவை என்று அவன் மன்றாடுகிறான். There needs to be a desperation, a hunger to meet and experience the presence of God every time we gather. நம்ம ஒன்றாய் கூடி வரும்போதெல்லாம் நமக்குள்ள ஒரு பசி தாகம் வேண்டும், நான் தேவனை சந்திக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். God does not feed people who are not hungry. ஆண்டவர் எப்போதுமே பசி இல்லாதவளுக்கு ஆகாரத்தை தர மாட்டார். My little daughter Evelyn, one of the favorite people in our whole world is her grandpa. எங்க குட்டி பிள்ளை ஈவிக்கு உலகத்திலேயே மிக ரொம்ப பிடிச்சமான ஆள் யாருன்னா கிராண்ட்பா, கிராண்ட்மா. There's not a day that goes by where she will not ask for grandpa. Where's grandpa? Where's grandma? I want to be with him. ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே கிராண்ட்பா எங்க, கிராண்ட்மா எங்க, நான் கிராண்ட்பாவோட கிராண்ட்மாவோட இருக்க வேண்டும் என்று சொல்லி கேட்பாள். And so we allow Evie to go spend time with grandpa. ஈவிய கிராண்ட்பா கிராண்ட்மாவோட நேரத்தை செலவழிக்க அனுப்பி விடுவோம். And grandpa spoils Evie with chocolates. கிராண்ட்மா, Not grandma. Grandpa. கிராண்ட்பா ஈவிக்கு நிறைய சாக்லேட் கொடுத்து அவளை ரொம்ப கெடுத்து விட்டுருவார். Since he started having grandchildren, he started filling his pockets with sweets. ஆமா, கிராண்ட்பா பேர் பிள்ளைகள் கிராண்ட்பாக்கு வந்ததுல இருந்து நிறைய முட்டாய எப்போது பாக்கெட்ல ரெடியாவே வச்சிருக்கிறாரு. He bribes them for their love. ஆமா, அவருடைய அன்புக்காக அப்படி லஞ்சம் கொடுத்து பிள்ளைகளை அப்படி வாங்கிக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். You're going to translate for me. So the problem is, அவ பிரச்சனை என்னவென்றால், after Evie's been with grandpa and grandma for a while, ஈவி தாத்தா பாட்டியோட நேர செலவழித்த பிறகு வந்தா, she comes to our house எங்க வீட்டுக்கு வருகிறாள். and mom has cooked a delicious meal for her. அம்மா அவளுக்காக நல்ல ஆகாரம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். And we get her ready, get her sitting in the chair. அவளுடைய நாற்காலில் உட்கார வைத்து சாப்பிட ஆயத்தம் பண்ணும்போது, Put the plate of food in front of her. அவளுக்கு முன்னாடி சாப்பாட்டை பிளேட்ல வைக்கும்போது She says, "No." அவ வேண்டாம் அப்படிங்கிறா. Eat the food. சாப்பிடு. No. வேண்டாம். What happened? என்ன ஆனது? During the day,
she filled her belly with sweets and chocolates that have zero nutrition, but she filled it. தாத்தா பாட்டியோடு இருக்கும்போது சத்தே இல்லாத சாக்லேட் கொடுத்து முட்டாய் கொடுத்து தாத்தா பாட்டி வயிற்றை நிரப்பி அனுப்பிட்டாங்க. அதான் பிரச்சனை. So when she sits in front of the real food, there is no hunger. உண்மையான ஆகாரத்துக்கு முன்னாடி பிள்ளை உட்காரும் போது பசியே இல்லை. Because she's filled herself with things that have no substance. ஏனென்றால் அவள் தன்னுடைய வயிற்றிலே சத்தில்லாத ஆகாரத்தினாலே தன்னை நிரப்பிக் கொண்டாள். And this is what the devil is doing today in the churches. இன்றைக்கு சபையில கூட பிசாசு அவதமாக தான் செய்கிறான். He is filling us with things that have no substance. They're just things that distract us, things that take away our hunger for God. இன்னைக்கு சத்ரு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்துவம் இல்லாத நம்முடைய வயிற்றை நிரப்பக்கூடிய உலக பிரமாண காரியத்தினாலே நம்மை நிரப்பிக்கொண்டே திருப்தி ஆக்கி விடுகிறார். We fill ourselves with so many things that are available in the world that when we come into God's presence we're not hungry anymore for him. இந்த உலகத்திலே பல வித்தியாசமான காரியங்களினால நாம் நம்மை நிரப்பிக் கொள்கிறபடினால தேவ பிரசன்னத்தில் வரும் பொழுது நமக்கு பசியே இருப்பது கிடையாது. We need to learn to become hungry for God's presence by saying no to the things of the world. ஆவே தேவ பிரசன்னத்திற்கு பசியோடு நான் எப்படி வர முடியும்னு சொன்னா உலக பிரகாரமான காரியங்களை நான் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குவதன் மூலமாக தேவ பிரசன்னத்தை நான் அனுபவிக்க முடியும். In Psalm 27 verse 4 27வது சங்கீதம் 4வது வசனமாய் சொல்லுகிறது. The psalmist cries, it says, one thing I ask of the Lord. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். One thing I seek of the Lord. அதையே நாடுவேன். Is to live in the house of the Lord all the days of my life, delighting in the Lord's perfections and meditating on his temple. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். Psalm 42 42வது சங்கீதத்தில் as a deer longs for the streams of water, I long for you, O God. I thirst for God, the living God. Where can I go so I can stand before him? சங்கீதக்காரன் வதமாய் சொல்லுகிறான், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது. Psalm 63 63வது சங்கீதம். He says, "Oh God, you are my God. I earnestly seek you. My soul thirsts for you. My whole body longs for you in this parched and weary land where there is no water." தேவனே நீருடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. I have seen you in your sanctuary and gazed upon your power and your glory. உம்முடைய ஆலயத்திலே உம்மை நான் காண்கிறேன். உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் காண நான் வாஞ்சையா இருக்கிறேன் என்று அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார். Your unfailing love is more than life itself. How I praise you. ஆண்டவரே, உம்முடைய அந்த அன்பிற்காக என்னுடைய உள்ளம் ஏங்குகிறது. உம்மை உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நான் காண வாஞ்சையாக இருந்து என்று அவன் சொல்லுகிறான். He says, I will praise you as long as I live, lifting up my hands to you in prayer, he says. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். என் கைகளை உமக்கு நான் நேரே ஏறெடுத்து உம்மை தொழுது கொள்வேன் என்று அவன் கர்த்தரை ஆராதிக்கிறான். And I love verse 5 of Psalm 63. அந்த 63வது சங்கீதம் 5வது வசனத்தை எனக்கு மிகவும் அதிகமாய் பிடிக்கும். He says, you satisfy me more than the richest feast. I will praise you with songs of joy. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சொல்கிறான். That's what happens when the presence of God is manifested.
அப்படி நாம் வரும் பொழுதுதான் தேவ பிரசன்னம் நம் பேரில் இறங்கி வரக்கூடியதா இருக்கிறது. Psalm 84 verse 2. சங்கீதம் 84வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சங்கீதக்காரன் சொல்கிறான். The psalmist sings and he says, I long, yes, I faint with longing to enter the courts of the Lord. With my whole being, body and soul, I will shout joyfully to the living God. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்கள் மேல் வாஞ்சையும் தவணமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தம் இடுகிறது. ஹalleluya. There is something about hungering and thirsting for the presence of God. ஏன்னா நம்ம உள்ளத்துல தேவ பிரசன்னத்திற்காக வாஞ்சித்து தாகமா கதறுகிறோமா? The presence of God is not something to be taken lightly or flippantly. தேவ பிரசன்னத்தை நம்ம சாதாரணமா வேடிக்கையா நினைக்க கூடாது. It is weighty, deep and costly. அந்த தேவ பிரசன்னம் மிக விலையேறப்பட்டது, மிக அவசியமானது, மிக முக்கியமானது. It's a rare and beautiful gift that God gives to his children who pursue his presence. அவருடைய பிரசன்னத்தை தேடி நாடி ஓடுகிறவர்களுக்கு தேவன் தரக்கூடிய வெளியேறப்பட்ட பரிசுதான் தேவ பிரசன்னமா இருக்கிறது. ஒரு ஆமென்னு சொல்லலாமா? இந்த 1ஆம் தேதி ஜூலை மாதம் காலையில மெல்ல கைகளை உயர்த்தி இந்த கலூர் உடன்படிக்கையை தேவனுக்காக செய்வோமா? On the 1st of July this morning, shall we lift our hands and make a covenant with God? கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். Look at God and tell him this morning, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை மூடி செய்கிறேன். I make a covenant with you this morning. உம்முடைய பிரசன்னமே என் வாழ்வில் முக்கியமானது. Your presence is so important. ஒவ்வொரு நாள் உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சி I will desire your presence every day. என் வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னத்தை முக்கியப்படுத்துவேன், கனப்படுத்துவேன். I will make your presence of great value and importance in my life. இன்று முதல் என் வாழ்க்கையில் வேற ஒன்றும் எனக்கு தேவையில்லை. From today I don't need anything else. கைகளை அசைத்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும். Lord, you alone are enough. நீர் மாத்திரம் போதும். You alone are enough. உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் என்னை நிரப்புவதாக. May your presence fill me every day. ஆமென். Amen. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி ஓடி அதை நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியப்படுத்துவதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வல்லமையான செயலாக இருக்கிறது. When we pursue and look for the presence of God, it becomes a mighty spiritual act. நான் அவ்வளவுமாய் என் வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை முக்கியப்படுத்தி அவரை ஆராதிக்கும் போது இந்த உலகத்திற்கு ஒன்றை நான் தெரியப்படுத்துகிறேன். When I pursue the presence of God with such fervor and passion, I'm saying something to the world. நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஆலயத்துக்கு வரும் பொழுது முழு உள்ளத்தோடு கைகளை அசைத்து கர்த்தரை நான் ஆராதிக்கும் போது உலகத்துக்கு தெரிவிக்கிறேன், இந்த உலகம் அல்ல, இயேசு எனக்கு போதும். When I lift my hands and I give him honor and glory, I'm declaring to the world, not this world but Jesus is all that I need. நான் நேரத்தோடு கர்த்தரை ஆராதிக்க அவருடைய ஆலயத்துக்கு வந்து முழு உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ளும் பொழுது இந்த உலகத்தை பார்த்து சொல்லுகிறேன், உலகமே நீ என்னோடு என்னதான் போட்டி போட்டாலும் நீ அல்ல, இயேசு என் வாழ்க்கையை ஜெயித்தார். Early seeking the presence of God, I'm declaring and I'm telling the world, even though you pull me, I declare to you it's not you but God is who I see. ஒவ்வொரு நாளும் உலகம் நம்மோடு தேவ பிரசன்னத்தோடு கூட போட்டி போடுகிறது. The world is competing for the presence of God in our lives. நம்முடைய படிப்பு தேவ பிரசன்னத்தோடு போட்டி போடுகிறது. Our education is competing for the presence of God நம்முடைய in our தொழில், lives. நம்முடைய வியாபாரம் தேவ பிரசன்னத்தோடு போட்டி போடுகிறது. Our job, our business competes with our நம்முடைய குடும்பம் தேவ பிரசன்னத்தோடு போட்டி போடுகிறது. Our family competes with the presence of God. நம்முடைய வாழ்க்கைக்கு अनेक காரியங்கள் தேவ பிரசன்னத்தோடு போட்டி போடுகிறது. There are so many things that try to take the place of the presence of God in our lives. பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட தேவ பிரசன்னத்தோடு போட்டி போடுறாங்க. Even boyfriends and girlfriends compete to take the place of the presence. இன்னைக்கு காலையில ஒரு தீர்மானத்தை செய்ய போகிறேன். We're going to make a decision this morning. என்னுடைய உள்ளம் அவரை வாஞ்சிக்க போகிறது. My heart will desire him. இன்னைக்கு கொஞ்சம் கிளறி விடுங்க அந்த பசியை. Come on, stir up that hunger. இன்னைக்கு கொஞ்சம் தூண்டி விடுங்க அந்த தாகத்தை. Stir up that thirst for him this morning. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எப்போ உங்க சமூகத்துல ஓடி வரும் ஆண்டவரே. God, when will I come and ஓ be in உம்முடைய your பிரசன்னத்துக்கு
பிரசன்னத்துக்காக வாஞ்சிக்கிறேன். I desire your உம்முடைய presence. சமூகத்திற்காக ஏங்குகிறேன். I desire your presence. ஆண்டவரே, வேறு எதுவனை திருப்திப்படுத்தாது. Nothing else உங்க satisfies. பிரசன்னம் ஒன்றுதான் என் Only தாகத்தை your presence திருப்திப்படுத்தும். will satisfy me. உம்முடைய ஆலயத்திலுமே காண வாஞ்சியாய் ஓடி வந்திருக்கிறையா? Come to see you in your temple, O உம்முடைய God. பிரசன்னத்தை பெறாமல் நடத்தி விட்டு ஓட I don't மாட்டேன். want to leave this place without receiving your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக தாகமா வாஞ்சையாய் இருக்கிறேன். I am thirsty and hungry for your presence. நான் ஏதோ சும்மா இன்னைக்கு காலையில உம்முடைய ஆலயத்துக்கு ஓடி வரவில்லை. I didn't just come simply to this place. ஏதோ அந்த ஆலயத்துல வந்து பின்னாடி உட்கார்ந்து என் செல்போன்ல விளையாடுவதற்காக நான் வரல. I didn't come here so I can sit in the back and play and meddle with my ஏதோ phone. சும்மா சர்ச்சுக்கு வந்த அப்படிங்கிற ஒரு திருப்திக்காக நான் வரவில்லை. I'm not coming here just for the satisfaction of being in this place. ஆலயத்துக்கு வருவது ஒரு கடமை அல்ல. It's not an obligation to come நான் here. இன்னைக்கு காலையில இந்த ஆலயத்துக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு. There is one purpose for why I gathered இயேசுவே, here. உம்மை நான் பார்க்க வேண்டும். Jesus, I want to see இயேசுவே, you. உம்முடைய தொடுதலை நான் அனுபவிக்க I want to வேண்டும். experience the உம்முடைய ஆலயத்துடைய மகிமையை காண வாஞ்சையாய் I want to இருக்கிறேன். see your glory in உம்முடைய this place. பிரசன்னத்தை அனுபவிக்க I விரும்புகிறேன். want to experience your உம்முடைய presence. ஆவியால் நிரப்பப்பட To be விரும்புகிறேன். filled with your spirit. ஓ, உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும் ஐயா. Give us your presence. இன்றைக்கு காலையில் நாம் வந்திருக்கிற இடம் பெத்தேலாக இருக்கிறது. The place that we have gathered here is Bethel. பெத்தேல் என்றால் என்ன? What does Bethel mean? பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. Bethel means the house of தேவன் God. எழுந்தள்ளுகிற இடம். Place where God arises. யாக்கோபு முகமுகமாய் தேவனை சந்தித்த இடம். Place where Jacob saw God face to இந்த face. பெத்தேலிலே இந்த காலையில் தேவனை காண, அவருடைய வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னத்தை காண வாஞ்சையாக இருக்கிறேன். We are desiring to see the manifest presence of God in Bethel, the house. ரெண்டு ஒரு முறை இந்த காலையில் அவருக்கு நேரா கையை உயர்த்தி கேளுங்க. Once again, lift your hands and என்னை ask Him this தொட்டருளும் morning, ஆண்டவரே. touch me, O இன்றைக்கு God. நீர் என்னை தொடுவீர் என்றால் If you touch me, என் சூழ்நிலை மாறும். my situation என் will பிரச்சனை change. மாறும். My problems என் will வியாதி change. மாறும். My sickness உடைய will வல்லமை change. என்பதில் இறங்கும். Let your ஒரு power அற்புதம் come. எனக்கு நடக்கும். Good things will happen. நீர் என்னை தொட்டால் ஒளியே. You touch me, O நீர் God. என்னை தொட்டால் ஒளியே. If you touch me, O நான் இந்த இடத்தை விட்டு போக God, I மாட்டேன். will not leave until you touch me, O God. ஹல்லேலூயா. Hallelujah. உடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. May His presence come down among us. ஆமென். The pursuit of the presence of God begins in our homes. தேவ பிரசன்னம் நம்முடைய வீட்டில் தான் ஆரம்பமாகிறது. This hunger and thirst needs to be an everyday habit in our life. இந்த பசி, இந்த தாகம் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நாள் அனுபவமாய் மாற வேண்டும். If the only place that you seek the presence of God is in this building, it's not going to do anything for you. இந்த கட்டடத்துல தான் அவருடைய பிரசன்னத்தை நான் தேடுவேன்னு சொன்னீங்கன்னா அந்த பிரசன்னம் உனக்கு ஒண்ணும் செய்யாது. It has to become an everyday obsession where you desire to meet with Him and to have Him meet with you. உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாள் அனுபவமாக அது மாற வேண்டும். நான் தேவனை தேட வேண்டும், அவருடைய பிரசன்னத்தில் வாழ வேண்டும் என்று அனுதினம் வாஞ்சிக்க வேண்டும். Imagine what would happen if all of us every day we seek and we yearn for His presence. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தா என்ன நடக்கும்னு யோசித்து பாருங்க. And after we seek and pursue His presence every day, then when we come together and then corporately again seek Him and desire His presence, எல்லாம் ஒன்னா கூடி வந்து அவருடைய பிரசன்னத்தை எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து அந்த வாரத்தின் முதலாவது நாள் தேடும் பொழுது the presence of God will be manifested in a mighty way. அப்போது அவருடைய பிரசன்னம் மகிமையா வல்லமையா இறங்கி வரும். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுல தனிப்பட்ட விதத்துல தேவ பிரசனத்தை தேடி வாஞ்சித்து அனுபவித்து ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரசனத்தோடு எல்லா விசுவாசியும் ஒன்னா கூடி வந்தா பரலோகமே இறங்கி வந்து விடும். When the glory of God falls in this place, no man can stand. அந்த தேவ மகிமை எப்படி இறங்கி வரும் பொழுது யாராலும் அங்க நிற்க கூட முடியாது. When the glory of God falls down in this place,
every stronghold is broken. தேவ மகிமை இறங்கி வரும் பொழுது எல்லா விதமான அரண்கள் முறிக்கப்படும். When the glory of God falls down, signs and wonders begin to take place. தேவ மகிமை இறங்கி வரும் பொழுது அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறும். Without the manifestation of the presence of God among us, our gathering is just an ordinary gathering. வெளிப்படுத்தப்பட்ட தேவ பிரசன்னம் நம்முடைய மத்தியில் வெளிப்படாவிட்டால் நாம் கூடி வருவது சாதாரணமா இருக்கும். It is the presence of God when manifested that sets our gathering apart from every other gathering that happens in this. தேவ பிரசன்னம் நம் மத்தியிலே பிரத்யேகமாய் வெளிப்படும் பொழுதுதான் நாம் கூடி வருதல் விசேஷமானதாய் மாறுகிறது. It's when you are in the presence of God where God begins to work on your life. தேவ பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்வில் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். He begins to give us clarity in our lives. நம்முடைய வாழ்க்கையில் தெளிவை தருகிறார். It is during our time of worship that He puts wisdom in us so that we can make the right decision. அவருடைய பிரசன்னத்துல கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நமக்குள்ள அவருடைய ஞானம் இறங்கி வருகிறது. வாழ்வில் சரியான தீர்மானங்களை It is எடுக்க. when we are in His presence there is a divine exchange that takes place. அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிற்கும் பொழுது ஒரு தெய்வீக பரிமாற்றம் ஏற்படுகிறது. That's what Isaiah prophesies in Isaiah chapter 61. எசேயா 61வது அதிகாரத்தில் தீர்க்கதரிசி அதைத்தான் It says, சொல்கிறார். instead of ashes He will give you beauty. சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிறார். Instead of mourning He'll give you an oil of joy. துக்கத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தினால் என்னை அபிஷேகம் Instead பண்ணுகிறார். of despair He will give you a garment of praise. அவர் நமக்கு அந்த துயரத்தின் ஆடைக்கு பதிலாக துதியின் ஆடையை தருகிறார். It says they the people of God will be righteous and they will display the power of God. அவருடைய ஜனங்கள் நீதியின் விருட்சங்களாக தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவார்கள். அவை இந்த காலையில நாம தீர்மானம் செய்ய வேண்டாம். ஆண்டவரே உம்முடைய கிரிகள் அல்ல உம்முடைய முகத்தையே தேடுகிறேன். So we need to desire this morning, God, not your works but your face I want to see. அநேகர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தான் தேடுறாங்க. Many seek the blessings of God. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தரட்டுமா? Let me give you a secret this morning. ஆசீர்வாதம் அல்ல, Not the blessing உம்முடைய முகத்தையே தேடுவேன். but to seek His face. சங்கீதக்காரன் அப்படிதான் சொன்னான். That's what the psalmist says. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று. He says, God, I will seek your face alone. அவருடைய முகத்தை தேடினா அவருடைய வழிகள் அவருடைய ஆசீர்வாதங்கள் உன் பேரில் இறங்கி வருகிறது. When you seek His face, His blessings comes down. எரேமியா 29:13 சொல்லுகிறது, Jeremiah 29:13 நீ says, அவருடைய முகத்தை தேடுவாயானால் நீ அவரை கண்டடைவாய். if you will seek His face, you shall find Him, it says. அவருடைய ஆசீர்வாதத்தை தேடுறதுக்கும் முகத்தை தேடுவதற்கு அநேக வித்தியாசம் இருக்குது. There is a difference between seeking His face and seeking blessings. சரி பாஸ்டர், என்னை பற்றி சொன்னபடினால அவரை பத்தி நான் சொல்ல விரும்புகிறேன். Because my son told me about you, I will tell you about him now. அவர் சின்ன பையனா இருக்கும் பொழுது When he was a little boy, நாங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா, when we would go abroad and come back, அப்பா உனக்கு என்னப்பா மகனே வாங்கிட்டு வரணும்? son, what do you want us to buy for you? ரொம்ப நல்ல பிள்ளையா சொல்லுவான், He'll be really such a good எனக்கு boy. ஒண்ணுமே வேண்டாப்பா, He says, I don't need anything. Dad. நீங்க பத்திரமா வந்தா போதும், Just you come safely back. ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லுவான். Nothing that I know. அப்பாவுக்கு மகன் மேல அவ்வளவு அனுப்பிச்ச மகன் ஒண்ணுமே கேட்கல, நீங்க வந்தா போதும்னு சொல்லி அவனுக்கு தேவையான நிறைய காரா வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவனுக்கு ஒரே As a சந்தோஷமாயிரும். father, I'd be touched by his response, and I would go and buy him so many things because of his request. அவன் ஒண்ணு கிட்ட இருந்தா ஒண்ணுதான் கிடைச்சிருக்கும், ஒண்ணுமே கேட்காதனால எல்லாமே அவனுக்கு நிறைய வாங்கிட்டு If வந்துருவோம். he had asked for something, he would only got that one thing. But since he didn't ask for anything, I gave him much இதுதான் more. தேவ பிரசன்னத்தின் ஆசீர்வாதம். This is the blessing of the presence of ஆண்டவரே God. என்னை சுகமாக்கதத்தார் அதத்தார் கேட்கறத விட, God, give me this, give me that, instead of asking பா like that. உம்மை வாஞ்சிக்கிறேன், God, I உன் desire பிரசன்னத்தை you. வாஞ்சிக்கிறேன், I desire உங்க your முகத்தை presence. தேடுகிறேன், I seek your உங்க face. மகிமையை தேடுகிறேன். I seek your அந்த glory. மகிமை என்பதில் இறங்கி வரும் பொழுது Your glory அந்த comes மகிமையோடு கூட எல்லாமே இறங்கி வருகிறது. Your glory, everything else is added. 16வது சங்கீதம் கடைசி வசனம் சொல்கிறது, It's Psalm 16 last verse. It உம்முடைய says, பிரசன்னத்திலே ஆனந்தம், பரிபூர்ண ஆனந்தம், உம்முடைய சமூகத்திலே பேரானந்தம் உண்டு. in your presence there is fullness of joy, and at your right hand there are pleasures of. உம்முடைய சமூகத்தில் எனக்கு மகிழ்ச்சி உண்டாயா, விடுதலை உண்டாயா. There is so much joy in your presence. தாவீது ராஜா ஐவதமாய் சொல்லுகிறார், King
King David says like this. 1 நாளாகமம் 29:11-12 First Chronicles 29:11 and 12. ஆண்டவரே உம்மிடத்தில் வல்லமை உண்டு, கனம் உண்டு, அதிகாரம் உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, உயர்வு உண்டு, எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. He says, God, in your hand are greatness, power, glory, victory and majesty. Everything is in your hand. நீதிமொழிகள் 8:15-14 சொல்லுகிறது. Proverbs 18:15 says, அவருடைய வலது பார்சத்திலே தீர்க்காயுசு உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, கனம் உண்டு. at his right hand there is riches and long life and blessing. கர்த்தரை தேடுவாயானால் இத்தனை ஆசீர்வாதங்களையும் உன்மேல் பொழிந்து கொண்டே இருப்பார். If you will seek God, he will give you more than what you can. அவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை என்று சொல்லி அவரை தேடும்போது எல்லாவற்றையும் உனக்கு தருவார். He knows what it is you need, and so when you seek him, he gives you all that you need in your life. Amen. As we were preparing for this series, Abby and I, we were sitting together with our senior pastors. இந்த செய்தியை நாங்கள் ஆயத்தப்படுத்தும் பொழுது மூத்த போதகரோடு நானும் அபியும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். And we were sharing with one another all the things that God had placed in our heart lately. எங்கள் உள்ளங்களில் கர்த்தர் இந்த கடந்த சில நாட்களாக கொடுத்து வருகிற காரியங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். And as we were speaking in our spirits, we could witness this was a God thing that God wanted to do. நாங்கள் அவதமாய் பேசிக்கொண்ட பொழுது எங்கள் உள்ளத்தில் ஒரு சாட்சி இருந்தது. தேவன் இந்த நாட்கள் இதைத்தான் செய்ய விரும்புகிறார். We knew in our hearts that this is something that God is preparing us for what he is about to do. எங்கள் உள்ளத்தில் நாங்கள் தெளிவாய் அறிந்து கொண்டோம், தேவன் இந்த நாட்கள் இவ்விதமாக கிரிகளை நடப்பிக்க போகிறார். He is moving us as a church to hunger and thirst for his manifest presence because he wants to do something among us. சபையாக நம்ம எல்லாரும் அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சித்து ஏகோபித்தோட பிரசன்னத்துக்காக கதற விரும்புகிறார். காரணம் இனி வருகிற நாட்கள்ல ஒரு அளவில்லாத பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிரப்ப போகிறது. In the days to come, when we make it our focus to pursue this presence of God every time we gather, நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் நம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து தேட நாம் முக்கியப்படுத்தும் பொழுது mighty things are going to happen. வல்லமையான காரியங்கள் நம் நடுவில் நடைபெற போகிறது. When the presence of God will be manifested in our midst, there will be an outbreak of miracles, signs and wonders. தேவ பிரசன்னம் இந்த ஆலயத்தில் இறங்கி வரும் பொழுது நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தீர்க்கமாய் சொல்லுகிறேன், இனி அநேக அற்புதங்களை காணப்போகிறீர்கள். இனி அநேக அடையாளங்கள், அதிசயங்கள், கர்த்தருடைய சுகமளிக்கும் வல்லமை இந்த இடத்தில் அளவில்லாமல் வெளிப்பட போகிறது. When the presence of God comes, curses, bondages are going to be broken. தேவ பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது அநேக கட்டிகள் கரைய போகிறது, அநேக கட்டுகள் நுகங்கள் உடைந்து விழப் போகிறது. God is going to take our church into the next level. தேவன் நம்முடைய திருச்சபை அடுத்த ஒரு எல்லைக்கு அழைத்து செல்ல போகிறார். We're going to see not hundreds but thousands of people coming to the knowledge of Jesus Christ. நூற்றுக்கணக்கான மக்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள ஓடோடி வர போகிறார்கள். Just like it has been prophesied over our church so many times, people from different parts of the world and nation will come here so they can experience the presence of God. நம்முடைய சபை குறித்து ஏற்கனவே பல தீர்க்கதரிசிகள் தீர்க்கமாய் உரைத்த வண்ணமாக இந்த திருச்சபையில் வெளிப்பட போகிற தேவ மகிமை காண உலகத்திலிருந்து அநேகர் ஓடி வந்து இங்க இருக்கிற தேவ மகிமை காண ஓடி வருவார்கள். It was not a coincidence that God placed the prophetic word for this year as a year of building in the heart of our pastor. நான் நம்புகிறேன் இந்த ஆண்டு தேவன் நம்முடைய பாஸ்டருடைய உள்ளத்துல தேவன் தீர்க்கதரிசன வார்த்தையாக கட்டுவேன்கிற வார்த்தை கொடுத்தது தற்செயலான ஒரு வார்த்தை அல்ல. Because God is going to build our church. இது நிச்சயமாகவே தேவனுடைய தீர்க்கமான வார்த்தை. தேவன் தம்முடைய சபையை கட்டி எழுப்புவார். The church of God in this city is going to rise up to be a mighty lighthouse of hope and peace for so many who are hopeless. இந்த பட்டணத்திலே தேவனுடைய திருச்சபையானது நம்பிக்கையற்ற அநேகருக்கு நம்பிக்கை தரக்கூடிய இடமாய் ஆசீர்வாதத்தின் மையமாக கர்த்தர் இந்த சபை எழுப்ப போகிறார். Build the church. சபையை கட்டுவோம். Bless the church. சபையை ஆசீர்வதிப்போம். Love the church. சபையை நேசிப்போம். Send the church. சபையை அனுப்பு.